அப்படி கிடையாதுங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் சொல்லணும்னு செக்அப் டைம் எல்லாருமே அப்படி தான். மார்னிங் 5 ஒரு நாள் வாடகை எல்லாரும் சேம் போது தான் 12 noon செக்அப். எக்ஸ்ட்ரா பண்ண முடியாதுங்க, அதே 1 full day ரெண்டுங்க. இப்போ இன்றைக்கி 4 ரூம் இருக்கு எனக்கு, அது அந்த ரூம் தான் நான் கொடுத்தாங்க. எப்படி கொடுப்பேன் நான் எல்லாத்துலையும் என்ன பெரிய 12 தான் அந்த செக்அவுட் டைம் எல்லாத்தையும் அப்படிங்க. இல்லை முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். இல்லை பண்ண முடியாதுங்க. கிடைக்கல ஆமாங்க. இல்லைங்க அப்படி கிடையாதுங்க. நான் உங்களுக்கு எழுதுறேன்ல செக்அவுட் டைமுங்க. ஆமாம், அப்புறம் அந்த நாங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும்ல, புரியுங்க உங்களுக்கு. இப்போ அவங்க டைமில் நாங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் இல்லைங்க. செக்அவுட் டைமில் நாங்கள் இப்போ மார்னிங் நேரடியாக கிளம்பிடுவோம். அப்போ நான் அதை காட்டணும்ல, நைட்டு செக் பண்ணாங்க. நாங்கள் என்ன பண்ணேன், அதே தான் உங்களுக்கு சொல்லாங்க. டாக்டர் அவங்களுக்கு சொல்லாங்க, போலீஸ் வேணா உங்களுக்கு செக் பண்ணுவாங்க, யார் வேணா எப்போ செக் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ நான் இப்போ நைட்டு கூட நினைச்சுறாங்க. நீ ஆட்டோ பிடிச்சி வர சொன்னல உங்களை, என்ன மாறாது நீங்க 250 ரூபா கேட்பாங்க ஆட்டோவுக்கு. ஆமாம், ஆட்டோ வச்சு பிடிச்சி வந்துருங்க. நீங்கள் பஸ்ஸு மெல்லமாக வர, நீங்கள் ஒரு டீசல் அப்படியே இது வாங்கிட்டு வந்துடுங்க. உடனே ஆட்டோ பிடிச்சிடுவாங்க ப்ளீஸ். என்ன சார் ஒரு 2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க? எங்களுக்கு லோக்கல் ராஜேந்திர ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணாங்கன்னா நான் கன்னியாகுமரியில் பேசிட்டு இருந்தேன். நான் தமிழராஜுக்கு பேசுறீங்களா? தமிழராஜ் கான்டாக்ட் தெரியல உங்களுக்கு? இருக்கீங்க. அவர் என்ன சும்மா பண்ணார், அவர் வண்டி ஓடிச்சு சும்மா ஓட்டினா சொல்லுங்க. ஹோட்டலில் சார் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? இருக்கட்டும், தொழில் பண்ண அவர் என்ன சும்மா பண்ணுவாரா என்ன? வண்டி வேணாலும் கொடுக்குற அவங்கள்ட்ட இதை சும்மா கொடுத்துட்டாரு எனக்கு. சரி ஒன்றும் இல்லை, 1 மணி தானே டைம் நம்ம வந்து. இல்லை அப்படி இல்லை சார், இப்போ உங்களுக்கு ஏஜ் ஒர்க் ஆகல. நான் அதான் ஜென்ரேட்டர் தெரியும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நாங்கள் என்ன பெனால்ட்டி என்ன பண்ணோம் பாருக்கு? என்ன பண்ணேன் யாரு வெளியில் வந்து உட்காந்து அதான் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பேச விடாதீங்க. நீங்கள் அவன் ஏஜ் அதெல்லாம் பேச விடாதீங்க, அதெல்லாம் நீங்க பேச விடாதீங்க. நான் அதான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. எங்க 1 மணி நேரம்? ஆமா 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரமா நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் ஆச்சு. ஆமா சென்னையில கூட ஒவ்வொரு ரூம்ல போட்டாங்க 2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி தராங்க. 1 மணிக்கு ரூம் போட்டா நீங்க ஏதோ அதுதான் பேசுறீங்க. வந்து ஒரு இது கேட்கறதுல நீங்க டக்கு புக்குன்னு இது பண்றீங்க. நான் லோக்கல் உள்ள ஆள் நீங்க மதிக்கலாம், வெளியில வர கெஸ்ட் அப்படி வச்சிருப்பீங்க. நான் தமிழ்நாட்டு பேரத்துல அவர் என்ன சும்மா வச்சு தான் கேட்கீங்க. ஆமா அப்படிதான். அன்னைக்கு ஒரு நாள் வந்து பேசும்போது பெருசா பேசுனீங்க. அவரே நீங்க பெருசா பேசுனீங்க சொன்னீங்க. நான் இப்ப வந்து அவரோட ரிலேஷன் உங்ககிட்ட சொல்ல வரேன். நீங்க இப்படி இப்படி பேச இப்படி பேசக்கூடாது. நீங்க முதல்ல என்னதான் பேச மாட்டேன்.
என்ன பேசுறேன்? தமிழராஜ் பேர சொன்னா அவர் வண்டி சும்மா ஓடிச்சுன்னு கேட்டீங்க. ரைட்டா வரணும். சும்மா ஓடிச்சு இதெல்லாம் காசு தான் கொடுத்தேன் நான். என்ன? சரி நம்ம டைம் ஒரு மணி தான் வந்தோம். 1 மணிக்கு செக் பண்ணோம். 1 மணிக்கு செக் பண்ணேன். 6 மணிக்கு செக் பண்ணி கொடுங்க. எதுக்கு ரெண்டு பேரும் வந்தானே? 12 நோன் செக் அவுட். நான் ராஜிட்ட கரெக்டா சொல்லிக்கிறேன். எங்க இது 12 நோன் தான் செக் அவுட் எப்போதும். 12 நோன் 5 மணிக்கு செக் அவுட். உங்களுக்கு கிரேஸ் பீரியட் 4 மணி வரைக்கும் கொடுத்துருக்கேன் நான். எங்க 12 நோன் எங்க இருக்கு போர்டு போடுறீங்க? ஆமா எல்லாமே 12 நோன் எல்லாம் வெப்சைட்ல பாருங்க. கன்னியாகுமரி ஃபுல்லா 24 ஹவர்ஸ் கிடையாது. 12 நோன் தான் செக் அவுட்டுங்க. வெப்சைட்ல எடுத்து பாருங்க. கன்னியாகுமரிலாம் இது பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன் பிடிக்கிட்டேன். ஆள தெரியாத ஏதோ பன்னெண்டு மணி நேரம் பஸ் ஓட்டினா 4 மணி நேரம் ரூம் கூட தேவையில்லை. ஏன்னா நம்ம நேற்று எங்க இருந்தா ஜாலி எடுத்துக்கலாம். ஹலோ இது 12 பஸ் ஓட்டு லாட்ஜ் ஆஃப்ல தான் நீங்க இங்கிருந்து ரூம் போட்டீங்க. ஹலோ 12 மணிக்கு பஸ் ஏற்றான். நம்ம கிரேட் போட்டு 4 மணி நேரம் வந்துருக்காங்களாம். நீங்க இங்கிருந்து ரூம் போட்டுருக்கீங்க. ஆ 12 மணி டு 12 மணி. ஐக்கு 1 மணிக்கு ரூம் கூட தேவையில்லை அது. ஆமா அவரும் வந்து வேற சொல்லு. அவருக்கு வாய்ப்பு இதுதான் பேசுறேன். அவருக்கு நான் உட்காந்து பேசிட்டு சும்மா என்ன ராஜி 12 மணி 12 மணி அப்படிலாம் கிடையாது. எங்கேயும் கிடையாது ராஜி. தமிழ்நாடு சொன்ன தமிழ்நாடு சும்மா பண்ண அவர் தான் ஃபோன் பண்ணாங்க. தமிழ்நாடு சொன்ன சும்மா விட்டுறாங்களா? அவர் சும்மா பண்ணுவாரா? எங்க கொடுத்துறா எக்ஸ்ட்ரா?
போட்டு ஜென்ரேட்டர் போட்டு அதெல்லாம் தகராறா? இல்லை ஜென்ரேட்டர்லாம் வீட்டு எடுக்கிறது அதெல்லாம் வெளியில தான் படிச்சாலும் இல்லை இல்லைங்க நான் போய் ஜென்ரேட்டர் நம்ம இருந்து வர சொல்கிறேன். ஒரு ஃபேன் இல்லாதனால எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அதான் சார் அதெல்லாம் அவங்க ஒன்றுமே பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றுமே பதில்லை கரண்ட் இல்லை இதெல்லாம் லோக்கல் ஆளுனா என்ன எப்படி ஓட்டுறாங்க? லோக்கல் ஆள் அது ஒரு பதிவு கிடையாது சார். இப்போ லோக்கல் ஆள்னா பண்ண லோக்கல் ஆளுநே பண்ண அப்படின்னா தமிழ்நாடு பண்ணாது அப்படியே சொல்லுறாங்க லோக்கல் ஆள். நான் வந்து என்னோட இப்போ நாங்கள் போயிட்டு நடத்த வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள் சரி சரி வாங்க கூட்டம் ஆமாம் இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போனீங்கன்னா அந்த சைடு அந்த ராமநாதன் வரும் அதில் லெஃப்ட் எடுத்து அப்படியே அந்த போனீங்கன்னா மயிலாடி வரும். நாங்கள் பொழுது சொல்லுங்கள் சொல்லுங்கள் வேற ஏதாவது ஒரு பார்ட்டியில் ரவுடியாட்ட பேசுனா சொல்ல பார்த்துங்க. ஆ சொல்லுங்க இல்லை அத்தோடி நாங்கள் ரெக்கமெண்டே பண்ணாது உங்களுக்கு சரிப்பட்டாது. சரி போட்டு நானும் சரி ஓகே நம்ம நீங்கள் வேணாம் முதல்ல உங்களுக்கு காலி பண்ணுங்க பணம் கூட வேணாம் நீங்கள் எடுத்துக்கலாம் காலி பண்ணுங்க காலி பண்ணுறோம் காலி பண்ணுறோம் பணம் கூட வேணாம் எடுத்துக்கலாம். இல்லைங்க ரவுடி ஆள் எங்களுக்கு வேண்டாங்க எங்களை ரவுடி ஆளுக்கு அது யாரு? ஆ அவரே நாங்கள் ரவுடி ஆட பேர் சொல்லுங்க என்ன பேர் அவர் யார் எங்களை பேர் இருக்குது? ஆ அவரே நாங்கள் ரவுடி பண்ணி என்ன ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க நான் அப்படியே அவங்கள்ட்ட பழகி இல்லை இல்லை அவர் அந்த ஆள் அப்படி பேசக்கூடாது அந்த ஆள் தமிழ்நாடு ஒவ்வொருத்தானே நம்ம எல்லாரும் வந்து எல்லாரும் அவங்க இல்லை ராஜேஷ் அவங்க ஏன் ராஜேஷ் எங்களை சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு ஏங்க ராஜேஷ் நான் உங்களுக்கு நாளைக்கு உங்க நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்க 4 மணிக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னீங்க நேற்று நைட்டு 10 மணி 10 மணி அது 7 மணி 10 மணி 7 மணி வரைக்கும் நீங்கள் வந்து நாங்கள் 10 மணிக்கு வரல 12 மணி தான் வந்தீங்க. எப்போ வந்தீங்கன்னா தெரியாது எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் தேவையானதெல்லாம் கொடுத்தோம் அவங்க போன ரைட்லாம் போட்டு கொடுத்தோம். ஓகே நாங்கள் முடிஞ்சது பண்ணோம்ல. ஆ அவளுக்கு இப்படி தான் அது எனக்கு இருக்குதா நீங்கள் அடுத்தவங்களை பார்க்குறீங்க நான் எனக்கு இருக்குறா ஜிபே அது வேண்டாம் நீங்கள் காசே வேண்டாம் நீங்கள் அவங்க கூட்டு போயிருக்கீங்க எனக்கு வேண்டாம் நீங்கள் காசு ஒரு இடத்துல நீங்கள் இவ்வளோ பெரிய தொழில் இல்லை வேண்டாம் எனக்கு வாட வேணாம் நான் இவ்வளோ பணம் போட்டு நீங்கள் வாட வேணாம் நீங்கள் இவெல்லாம் நீங்கள் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களா நீங்கள் என்ன ரவுடி நிற்க நான் கேட்க சாரி சொல்லேன் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா சார் பணம் வேண்டாம்னு சொல்கிறீங்க அவங்கள்ட்ட அதை வந்து பணம் கொடுக்காம போகிறது வந்து சாப்பிட்ட சாப்பாடுக்கும் அங்கேருந்து ஃபுல்லாக பணமும் கொடுக்காம போனால் நம்ம நல்லா இருக்க மாட்டோம். இல்லை நானே ரோட்டில் போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன சார் நாங்கள் பாருங்க அவங்களுக்கு தேவையான டிஃபன் கரெக்டாக கொடுத்துருவோம் புரியுங்களா தெளிப்பாக கொடுத்துருவோம் சார் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் வீட்டில் இருந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி தான் மத்தியானம் எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி இருந்தது கூட நான் வந்து வீட்டில் இருந்து எடுத்து கொடுப்போம் அப்படி தான் என்ன இருந்துச்சுன்னா சரி காலையில் கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு இல்லை ராஜேஷ் முடியாது ராஜேஷ் இப்போ நான் இன்றைக்கி எனக்கு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் 10 ரூம் இருக்கு நான் எப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும் சொல்லுங்கள் எனக்குன்னு ஒன்று இருக்குல்ல எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல எனக்கு அதை இது பண்ண முடியாதுல்ல நான் இன்றைக்கி நான் 6 மணிக்கு ரூம் வர்றாங்க அப்புறம் எப்போ பண்ணுறேன் நமக்கு அவங்க வந்து ஒரு என்னத்துக்கு உங்ககிட்ட நான் வேற எதுவும் சொல்ல இல்லை அவங்க 2 நைட் தான் சொன்னாங்க காலையில் என்கிட்ட சொல்ல 2 நைட் காசு அதான் காலையில் உங்கள்கிட்ட நான் கேட்டேன் நான் அதனால் 2 நைட் காசு வந்து 1 மணிக்கு வந்தோம் நமக்கு ஒரு 4 ஹவர்ஸ் கரெக்டாக 4 மணிக்கு நமக்கு இல்லை அப்படி முடியாது ராஜேஷ் அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் டைம் இல்லை முடியாது ராஜேஷ் உங்களுக்கு கஷ்டம் ஒரு இதுக்கு அப்படி பண்ணி விடுங்க இல்லை ராஜேஷ் இல்லை ராஜேஷ் பாதி நாங்கள் வாடகை கொடுங்க நீங்கள் அப்படிதான் இருங்க தமிழ்நாட்டு வேலைக்கு என்ன ஐயா 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்களா? ஆமாம் சரி நான் அப்புறம் கொடுத்துருவேன் எனக்கு பேமெண்ட் முதல்ல கொடுத்துருங்க நான் இப்போ கொடுக்க சொல்கிறேன் 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க நைட் பண்ணிட்டு காலையில் 4 மணிக்கு செக் கொடுத்துருவேன். ஆமாம் இதுக்கு பேமெண்ட் கொடுத்துருங்க நான் இப்போ கொண்டு ராஜேஷ் வாங்க ராஜேஷ் வாங்க எனக்கு தான் பண்ணுற ராஜேஷ் நீங்கள் சொல்லுங்க தமிழ்ராஜன்னு எனக்கு பிரைவேட் ஆள்கிட்ட என்கிட்ட ஹையஸ்ட் வாங்கினது என்கிட்ட தான் வரும் எத்தனை வருஷம் 10 வருஷம் முன்னாடி பணம் இல்லைன்னு சொல்லி இருங்க 60,000 கையில் கொடுத்துட்டு அப்புறம் வண்டி ஓடுது இருங்க பணம் இல்லை பெட்ரோல் வந்து வாங்கினார் பணம் அப்படிப்பட்ட ஆள் நான் எனக்கு சும்மா தமிழ்ராஜ் ஒரு 100 ரூபா கம்மியாக கொடுக்கல எனக்கு ராமசாமி அதெல்லாம் கரெக்டாக அவர் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்ராஜோட மரணம் தான் அந்த பையன் அப்படி கேட்கல அவரு அப்படி கேட்கல அவரு அவர் வேற மாதிரி கேட்டாரு இப்ப இதுல வந்து தப்பா நீங்க ஒரு மனசாட்சியோட ஃப்ரெண்டு இல்ல ராஜேஷ் நான் உங்களுக்கு பண்றேன் நீங்க ஸ்விமிங் பண்ணுங்க உங்களுக்கு எதுவுமே நான் கேட்கல பரவாயில்ல நான் தமிழ்நாடு இதுதான் என்ன பண்ண தமிழ்நாடு சொந்தக்காரங்க எனக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு யாரும் தெரியாதவரு நம்ம கூட நம்ம நீங்க
பண்ணான்றது பேசி நீங்க தான் சொன்னது தம்பராஜ் தாங்க இது பண்ணாரு அப்படின்னு. அப்ப சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் இல்லைங்க. சரி ஓகே, நான் இப்போ அவங்க கூட சொல்லிடுறேன் சார். இது சொன்ன ராஜேஷ் சொல்லுங்கம்மா. யார் சொல்லுங்க? ராஜேஷ் சொன்னேன். ராஜேஷ் தான் என்கிட்ட பேசினாரு. ராஜேஷ் தான் பே பண்ண சொன்னாரு. இல்ல, நான் ராஜேஷ் தான் கேட்டேன். நான் சொன்னேன் ராஜேஷ் சார். நான் கேட்கறது டோல் ஓகே, ஒரு மணிக்கு சொல்லிருக்கோம்ல. சொன்னேன் நானு. ராஜேஷ் வைக்கிறோம், அதெல்லாம் வேற. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, என்ன நினைச்சிட்டு இருப்பேன். மரியாதை கொடுத்தா மரியாதை காப்பாத்தீங்க. அடிச்சா என்ன பண்ணுவேன்? அடியா? என்ன பண்ணுவேன்? போலீஸ் கூப்பிடு, போலீஸ் கூப்பிடு. யோ, என்ன விட எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் அதிகம். கூப்பிடு. யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆளுந்தி அப்புறம் ஆள் கூப்பிடுறேன். நீ ரிசார்ட் வச்சிருந்தா புண்டா மோனே உன் சொத்து உண்ணுது. என் சொத்து எவ்வளவு தெரியும் உனக்கு? நீ என்ன 4 ஏக்கரை வாங்கி ஒரு பாலம் போட்டு நீ ஆள் புண்டியா? வெளியே போய் கேமரா போடுங்க. கேமரா போடுங்க. வெளியே போடு. கேமரா இந்த கேமரா எடுங்க. அடி உங்க கேமரா பதிவு நீ பதிவு. யாரும் தெரியுமா? நான் எஃப்ஐஆர்லாம் பயப்பட மாட்டேன். எம்எல்ஏ எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? தெரியுமாண்ணே? நீ என்ன சொல்லணும்? காலை சாப்பிட ஃப்ரீயா தானே பேசிட்டு இருந்தேன். என்ன சொல்லணும் சார்? உங்களுக்கு டோலோட முடிச்சு வச்சு சொல்லணும் இல்லையா? மத்தியான சாப்பாடு என்ன புண்டைக்கு மத்தியான சாப்பாடு என்ன புண்டைக்கு 6 வருஷம் தர நீ சாப்பிடல சொல்லி ராஜேஷ் மத்தியான சாப்பாடு மத்தியான சாப்பாடு 6 வருஷம் தரேன். மத்தியான சாப்பாடு 6 வருஷம் தரேன். டோலோட முடிச்சு வச்சுல இருங்க. இங்க கேளுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? மத்தியான டோலோட முடிச்சு சொல்லுங்க. அது மட்டும் சொல்லுங்க. மத்தியான சாப்பாடு 6 வருஷம் தரேன். தயாரிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. டோலோட முடிச்சு வச்சு நீங்க எது பண்றீங்க? சாப்பிட வரணும். யார் பேசுறீங்க? வேற மாதிரி ரொம்ப கஷ்டம். பதில் சொல்லணும். என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? தெரியுமா? நீ என்ன ஒரு 5 ஏக்கர்ல இது வச்சு கட்டி வச்சுல ஆள் முடியா சொல்லணும்ல எங்கிட்ட கல்ல எவ்வளவு மரியாதை கொடுத்து அண்ணா தீர்வு கொடுத்த கல்ல உனக்கு யாராவது பில் பாக்கி வச்சுமா? நாயா பேச மாட்டாங்க. 2 நாளைக்கு வந்து
உங்களை அசிங்கப்படுத்தல என்ன அசிங்கப்படுத்தாங்க சரி இப்போ அவங்க ரூபாயே வேண்டான்னு கூட சொல்லுவாங்க அது மாதிரிலாம் நாங்கள் போக மாட்டோம் என்ன விளையாடுறீங்க யாரும் தெரியுமா வேற கிடையாது கரூர் சீக்கிரம் கூப்பிட்டு கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கூப்பிட்டுக்காரு மாறப்பனை பேரு கூப்பிட்டு கேளு எந்த விஷயம் யாரும் எந்த கேளு எஸ்பி கேளு பல எஸ்பி டிஇடி எல்லாத்தையும் கேளு கரூர் வைக்கல் தலைவர் மாறப்பன் வந்து இப்படி பண்றான் ஏயா நைட்டு படுக்கணும்னு சொன்னா முடியும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க நீ 2 வாரம் ஏறுகிற எங்கிட்ட சொல்றது நைட்டு பாத்தியா சொல்லி போயிருங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும் என்ன ஒண்ணு போற கூப்பிடு எஸ்பி கூடு எஸ்பி கூடு எஸ்பி இது மாதிரி கரூர் 10 வைக்கல் வந்திருக்காங்க இந்த மாதிரி சொல்றாங்க சொல்லு கூப்பிடு எஸ்பி கூடு இருங்க சொல்றேன் டூல் செக் அவுட் புளிஞ்சு செக் அவுட் கூடு இந்த ஹோட்டல் வந்தாங்க கூடு ஒரு வக்கீல்னாலே 10 எரியும் கரூர் பத்தி சரிந்தா என் நம்பரு இதான் நம்பர் இந்த கார்டு கொடுங்க அதை கொடு குடிச்சியா கார்டு குடிச்சியா அதாவது மரியாதை இருக்கு வர சொல்லுங்க போலீஸ் வர சொல்லுங்க போலீஸ் வர சொல்லுங்க நீங்க போலீஸ் வர சொல்லுங்க நீங்க அங்க பேசிட்டு இருக்கீங்க போலீஸ் வர சொல்லுங்க நீங்களும் அயோக்கிய பையன் நைட் ஐட்டோஸ் எடுத்துட்டு இருக்கீங்க நாங்க 10 பேர் பேசுறோம் ஐட்டோஸ் எடுத்துட்டு இருக்கீங்க வர சொல்லுங்க போலீஸ் ஸ்பேனர் கொடுத்தாங்களா ஸ்பேனர் ஆயுதம் நம்ம வண்டி விடுறா ஏய் டயர் கூட உள்ள வண்டி விடு உள்ள ஆயுதம் எடுப்பா எடு லிவர் போற என்ன நினைச்சிட்டு இருக்க எங்களுக்கும் ஆயுதம் எடுக்க தெரியும் மறைமுகம் பேச வேண்டாம் ஸ்பேனர் எங்களுக்கும் தெரியும் ஒரு முன்னே தேவையில்லை இது வந்து இதா போச்சு இதை தூக்கி அடிப்பேன் மரம் மூச்சில்ல கூட கரூர் வந்து 10 கிலோமீட்டர் காணாம சொல்லு யாரும் தெரியுமாண்ணே இல்ல அயோக்கித்தனம் உனக்கு கார்டு கொடுத்தா ஒரு மரியாதை கூட வரணும் கார்டு கொடுத்தா இல்லையா என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் யாரா இருந்தாலும் ஒண்ணா சரி என்னன்னு தெரியுமா உனக்கு நீ என்ன சொல்ற ராஜேஷ் கூப்பிட்ட வெரி சாரி 1 மணிக்கு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ண அவன் கூட என் பையன் கொடுக்கறான் என் தம்பி அவன் வைக்கல் தாயா அவன் காலைல பேசின கூட மதியானம் லஞ்ச் சொல்லிருக்கான்ல என்ன மாதிரி லஞ்ச் ரெடி பண்ற நீ என்ன சொன்ன நீ ஒரு வார்த்தை என்ன சொன்னா ராஜேஷ் வந்து சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு அதனால உங்களுக்கு லஞ்ச் இருக்குன்னு தான் சொன்னேன் கரெக்டா லஞ்ச் முடிஞ்சு காலி பண்ணேன்னு சொன்னாரு அவரு காலி பண்றது நாங்க பண்ணுவோம் சரி நீ பண்ணுவோம் பண்ணாதது எங்க இஷ்டம் நீ எப்படி சொல்லலாம் 12 o'clock பண்ணோம்னா 12 o'clock என்ன பண்ண போற கூப்பிடு கலெக்டர் கூப்பிடு யார வேணும் கூப்பிடு ஆனா உன்னை தூக்கி கட்டி வரும் மரத்துல அதையும் பதிவு பண்ணிக்க பதிவு பண்ணி குருவா சொல்ல ஓகே அடி வாங்காம சொல்ல போறவங்கள பதிவு பண்ணிட்டு இருக்கேன் பதிவுலாம் இல்லைங்க செல்ல அதெல்லாம் கிடையாது அதில் பாருங்க முண்டை மட்டும் செல்ல பாய்ட்டு விட செல்ல பாய்ட்டு விட என்ன சொல்றீங்க பாரு என்ன ஒண்ணு போற ஊரா இந்த இது ஓட்டல் கடவுள் கூப்பிடான்னு சொல்றேன்ல அண்ணா நீங்க வெளியே போறீங்க நானாச்சும் நானே சொல்றேன் ஆள் உண்டாவன் மரியாதை பணம் லட்சங்கள் வச்சிருக்கேன் தூக்கி போறேன் நீ என்ன வந்து என்ன பிச்சைக்கார காசு போற நீ காசு வந்தா காசு கேட்டு வேற மாதிரி பண்ணிடுவேன் அவனை கூட சொல்லுங்க கரூர் நாமக்கல் ஈரோடு அவர் கூப்பிடுவாரு
என்னாச்சு? ஆளுக்கு அங்கே போட்டுருக்கேன். என்ன சார் வக்கீல் என்ன கேட்கறியா? நீ கையில கையோடு தெரியுமில்ல? கையில கையோடு வக்கீல் சமுதாயம் ஒண்ணு தெரியுமா? வக்கீல தப்பா வந்து கால் பண்ணாத. யாராவது என்ன யாராவது என்ன என்ன பண்ணுவீங்க? அம்மா நீ உள்ள போ. உள்ள போமா உள்ள போமா சாத்தியா சார் தெரியும் தெரியாது இல்ல இப்படிதான் சொல்றேன். என்ன விளையாட்டா? வக்கீல் எனக்கு யூஸ் பண்ணியா? நீங்க இவ்வளவு விளையாட்டு என்ன எடுத்து பாக்குறியா? கூட்டி போடுவா போலீஸ் சொல்லலாம் கூட்டி பாரு. என்னடா தெரியுமில்ல உனக்கு தெரியாத உனக்கு வா எத்தனை ஏக்கர் தம்பி வா காடு கொடுத்ததுக்காக அவன் ஒன்றும் காடு கொடுத்தான் சின்ன பையன் இருந்ததுனால எவனா இருந்தா என்ன எவனா இருந்தா எதுவுமே எவனா இருந்தா என்னோட நீ நீ கை கொடுக்கிற அச்சுஸ் நீ போலீஸ் சொல்லு கையில் பண்ணி சொல்லு அவர் கையில் கத்தி விட்டுருக்கீங்க எவனா இருந்தா வக்கீல் நான் புடிச்சுக்க வக்கீல் சமுதாயத்துக்கு நான் வளர்ந்துட்டு இருக்கேன். இந்த அமைங்கிற வார்த்தையில ஏக வசனம் இங்க பேசாத புரியுதா? பேர் நீங்க கார்டு கொடுத்தல ராஜன் போட்டு சொல்லுங்க. கார்டு கொடுக்கலப்பா. இந்த கார்டு தேவை சொல்லுங்க. கார்டு கொடுங்க. என் ஃப்ரெண்ட் நீ கத்தி ஊத்திங்க. மச்சான் மேனேஜர் கேஸ் போடுங்க. என்ன நம்பர் கூப்பிட்டு போலீஸ் கூப்பிட்டு நான் கூப்பிடுறேன். என் ஃப்ரெண்டை கத்தி ஊத்திருக்க சொல்லுங்க கத்தி கொடுத்துட்டு சொல்லுங்க பண்ணா அப்படிதான் சொல்லுவோம். ஏ உண்மையா நான் பொய்யா சொல்றேன். என்ன பண்ணணுங்கிறீங்க? நீ கத்தில குத்தி விட்டு என் ஃப்ரெண்ட கத்தி குத்துறமா? அவன் தனியா வந்தாலும் கத்தி குத்துறீங்க. உள்ள போமா என் ஃப்ரெண்ட் தனியா வந்தா கத்தி குத்தினால பதிவு பண்ணுதா பதிவு பண்ணு. சரி வாங்க பரவாயில்ல வாங்க போன நீங்க வாங்க என்ன நம்பர் நான் எந்த வீடியோ நான் சொன்னேன். நீங்க வந்து டோலர் தானே பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க
வரேன்